Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi friends, next topic வந்து quadratic graphs. A quadratic function has the form f of x equal to ax square plus bx plus c. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய quadratic form அதில் abc கான்ஸ்டண்டாக இருக்குது, a வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. இப்போது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் அந்த பேரபோலா எந்த மாதிரி இருக்கும்? நான் ஒரு ரஃப் ட்ராஃபாக தான் போட்டிருக்கேன், கிராஃபில் போடும்போது தான் அது நீட்டாக வரும். அதே கிராஃபு y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து அதோட பார்டர் y ஈக்குவல் டு 4x ஸ்கொயராக இருந்தால் எந்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரியான கிராஃப் கிடைக்கும். அதே மாதிரி y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது நேரோவராக இருந்தால், பார்டராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், நேரோவராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த 3 ஸ்டெப்ஸும். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா வந்து சிமெட்ரிக்காக ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து லைன் ஆக்சிஸ் ஆஃப் த சிமெட்ரிக்னு வரும். அதே இது பாயிண்ட் பேரபோலாவில் இன்டர்செக்ட் ஆயிருந்தால் அது வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலான்னு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி பாலினாமியல் வந்து இந்த கர்வில் வந்துச்சுன்னா, அந்த கிராஃபில் வந்துச்சுன்னா அதை வந்து பேரபோலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிராஃபிக்கலி. கிராஃபில் இருக்கும்போது அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி வந்து நேச்சராக ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இது அதோட ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி கிராஃப் போடுறோம். அந்த கிராஃபில் இருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறது தான் இந்த 3 ஸ்டெப்பு. இந்த கிராஃப் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எக்ஸ் ஆக்சிஸில் எந்த 2 பாயிண்டில் டச் ஆச்சுன்னா 2 ரியல் ரூட், ஒரு அன்ஈக்குவல் ரூட்டு, ஒரு ஈக்குவேஷனில் ஒரு இது டச் பண்ணியிருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு, டச்சே பண்ணலைன்னா நோ ரியல் ரூட்ஸு. இதுதான் இதோட கண்டிஷன். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 3.51 என்ன டிஸ்கஸ் இதில் வந்து சொல்யூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில். ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோக்கு இந்தந்த வேல்யூஸ் எல்லாம் போடும்போது ஒய்க்கு நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃப் போடுறோம். கிராஃப் போடும்போது இந்த கிராஃபில் அந்தந்த பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ரஃபாக போட்டதுனால கொஞ்சம் அங்கே இங்கே போயிருக்கும். நீங்கள் வந்து கிராஃபில் கரெக்டாக போடும்போது உங்களோட இந்த பேரபோலா கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலாவில் 2 சைடில் வந்து பாயிண்ட் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 ரியல் ரூட் கிடைக்கும். அதை தான் இங்கே இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் செய்கிறது, அதனால் இதில் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சப்டிவிஷன் என்னது, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 இருக்குது. அட் த சேம் இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா நம்பர்ஸ் போடுறோம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். எதனால் இங்கே -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி -2 -3 போட்டால் ரொம்ப பெரிய வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு எந்த நாளாக எடுத்துருக்கோங்கிற ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் போட்டுட்டோம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இது டச் ஆகுது. இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறதுனால இதில் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது சப்டிவிஷன் அட் த சேம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 எக்ஸு ஒய் அப்படிங்கிற மாதிரி எக்ஸில் இந்த பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே பெரிய பாயிண்ட் எடுத்தோன்னா வேல்யூஸ் பெருசாக வரும், கிராஃப் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இதிலேருந்தே எடுத்துக்கிட்டோம். அதுக்கான கிராஃப் போட்டுட்டோம்.
நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகலை. ஸோ அதனால இதுக்கு ரியல் ரூட்டே கிடையாது. இதில் ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் போட்டிருக்கிறது வந்து இந்த சைடில் இருக்க நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். ஓகேவா? இந்த ரவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் இந்த சைடு இருக்கிறதுக்கு மேட்ச் ஆகக்கூடியது. 1 செகண்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராஃபு இது வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எத்தனைங்கிறது வருது. அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் வந்து 0 எக்ஸ் ஆக்சிஸில் டச்சே ஆகலை. டச்சே ஆகலைன்னா என்ன ஆகும்? நோ ரியல் ரூட்ஸாக வந்துடும். ரெண்டாவது பேராஃபோலா வந்து 2 பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ அப்போ 2 பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ 2 பாயிண்டில் டச் ஆகுதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு. அடுத்தது வந்து இதுவுமே எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகலை. அப்போ அது 0. அதுலேயும் என்னது கிடைக்காது? நோ ரியல் ரூட்ஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு 0,0ங்கிறதுல ஒரு பாயிண்டில் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இதில் வந்து 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கு. அப்போ 2 பாயிண்டில் டச் ஆகிருந்தா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸு. இதில் ஒரே பாயிண்டில் டச் ஆகிருக்குது. அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸு அப்படின்னு ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வந்து எந்தெந்த ஸ்டெப்ஸில் வந்து கிராஃப் மூலமாக சொல்லலான்னு. அட் த சேம் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இதில் வந்து பாயிண்ட்டை வச்சு பார்த்தோம். இன்டர்செக்ஷன் லைனை இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா எந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டெப்ஸு. அதை வந்து சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் 3.52 ட்ரா த கிராஃப் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து இதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த கிராஃபை ஒய் ஈக்குவல்ட்டு அந்த டேர்ம்னு எடுத்துக்கிட்டோம். ஒய் ஈக்குவல்ட்டு 2x² இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் கொடுத்து ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சி கிராஃப் இந்த லைன் போடுறோம், இந்த பேரபோலா போடுறோம். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது y = 2x², 0 = 2x² - x - 6 இந்த மாதிரி வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ சம் வேல்யூஸ் கொடுக்கும்போது ஒய்யோட சம் வேல்யூஸ் இது கிடைக்குது. இதுலேருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. எப்போ இதில் வந்து 2 இடத்துல இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 2 இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் எழுதிடுறோம். எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஒரே இடத்துல தான் இது டச் ஆகுது. ஆனால் இதுக்கு பேரபோலா வந்து 2 பாயிண்டில் டச் ஆகுது. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இதோட எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகிற பாயிண்ட் மட்டும் இதில் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம்மும் சேம் சம் தான். இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய் வந்து எப்போவும் போல் எக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கிராஃப் வந்து இந்த பேரபோலா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது லைன் கிடைக்குது. இது என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகலை இந்த பேரபோலா, அதனால் இதுக்கு ரியல் ரூட் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 ஈக்குவேஷனுமே, அதாவது சால்வ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவல். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து பேரபோலா போட்டுட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் போடும்போது ஒய் 0ன்னு வந்துடுது. அப்போ இதில் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்லேயும் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட் வந்து -2,1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ட்ரா த கிராஃப். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்லுங்கள். அட் த சேம் ஒய் = எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு ஒய் வேல்யூ கிடைக்குது. அதுலேருந்து சால்வ் பண்ணும்போது ஒய் வேல்யூ இதுன்னு கிடைக்குது. இந்த பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு உள்ள பேரபோலா போட்டோம். அடுத்து கிடைக்கக்கூடிய ஒய் வச்சு இந்த லைன் போடுறோம். இந்த லைனும் இதுவும் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு இடத்துல. அந்த பாயிண்ட் வந்து 3,0ங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது 3ங்கிறது எக்ஸ் கார்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் எக்ஸசைஸ் எல்லாமே இப்படி தான். இதில் வந்து கிராஃப் மட்டும்தான் போட போகிறோம். நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் போடுறோம். இதில் இங்கே ஒய் வேல்யூ வந்து அதிகமாக வந்துடும். அதனால சிம்பிளாக இதிலேருந்து போட்டுக்கிறோம். ஒரு பேரபோலா எல்லா பக்கமுமே வரணுங்கிறதுக்காக மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இந்த இதை வந்து இதில் போடும்போது இது 2 பாயிண்டில் டச் ஆகுது. 4,0 5,0ங்கிற 2 பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ இது வந்து 2 இடத்துல டச் ஆகிருக்கிறதுனால இது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டாக இருக்கும்.
தென் அடுத்தது ஒய் ஈக்குவல் டு எழுதிட்டோம், எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் போட்டுட்டு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இதுவுமே என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும்தான், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் ஈக்குவல் ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கிறதுனால. தென் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு 7 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்கு வேல்யூ போடும்போது ஒய் இதை வச்சு பேரப்போலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் எக்ஸில் டச் ஆகவே இல்லை, அப்போ இதுக்கு ரியல் ரூட்டே இல்லை. அடுத்தது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட பேரப்போலா இந்த மாதிரி பெருசாக கிடைக்குது. இதில் வந்து 2 பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ அதனால் அந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு இது வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 5th sum at the same y equal to x square minus 6x plus 9. இப்போ அதே மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். அது ஒய்க்கு அதில் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய் என்ன கிடைக்குங்கிறத பார்த்துக்கிறோம். அதை வச்சு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். அது ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். இது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டு. அடுத்து நெக்ஸ்ட் சம் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது முதல்ல மல்டிப்ளை பண்ணுறோம். 2x இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயரு, 2x இன்ட்டு 2ங்கும்போது 4x, மைனஸ் 3x மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3x, மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6. அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ எக்ஸுக்கு சம் வேல்யூஸ் போட்டுட்டு ஒய் கண்டுபிடிக்கிறோம். இதை கிராஃபில் போடும்போது 2 இடத்துல நமக்கு டச் ஆகுது. ஒன்று வந்து இங்கே -2ஆகவும் இங்கே வந்து 1.5லையும் டச் ஆகுது. அப்போ 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கிறதுனால இது ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் வந்து அந்த கிராஃபில் வந்து இன்னொரு லைனை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லைன் எழுதிக்கிறோம். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு இந்த மாதிரியான கிராஃப் கிடைக்குது. அதுலேருந்து சால்வ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது. அதுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த லைன் வந்து இங்கே போகுது. ஸோ இது வந்து டச் ஆகக்கூடிய இடம் வந்து ஒரு இடத்துல டச் ஆகுது, 2 இடத்துல டச் ஆகுது. -3,5லையும் 4,12லையும். இதில் வந்து நான் இதுக்கு மேலே போடலை, அதனால இதில் தெரியல. இதுக்கு மேலே போடும்போது 4,12ங்கிறது கிடைக்கும். இது ரஃப் கிராஃப், நீங்களே போடுங்க, அப்போ தான் பெருசாக வரும்போது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அண்டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டோம். எக்ஸ் வேல்யூ போட்டு ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ண ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் வேல்யூ போட்டு ஒய் கண்டுபிடிக்கிறோம். அதில் கிராஃப் போடுறோம். நெக்ஸ்ட்டு கிராஃப்க்கு கீழே வருது. இது எதுலேயுமே அது டச் ஆகலை, டஸ் நாட் இன்டர்செக்ட் வருது. அப்போ இதுக்கு நோ ரியல் ரூட்னு கிடச்சிரும். இதில் ஃபஸ்ட் 2 இதுலேயும் சேம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய் வேல்யூ கிடைக்குது. அப்போது அதுலேருந்து சால்வ் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு கிடைக்குது. எக்ஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒரு பேராஃபோலை ஃபஸ்ட் வரைஞ்சிட்டோம். 2வது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இது ரெண்டுமே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. -1,0ங்கிற பாயிண்ட் மட்டும்தான். ஸோ அப்போ இது அவ்வளோதான். அடுத்து ட்ரா த கிராஃப். ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துட்டாங்க. ஈக்குவலாக கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு ஒரு ஆல்ரெடி ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். சேம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். எதுக்காக -5லேருந்து போட்டிருக்கோன்னா இங்கே 0ங்கிற வேல்யூ வருது. இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவும் வேணுங்கிறதுனால, அப்போ தான் பேராபோலிக் போட முடியுங்கிறதுனால நம்ம இங்கே -5லேருந்து எடுத்துருக்கோம். அப்புறம் சால்வ் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிருது. அப்போ இன்னொரு லைன் இல்லை. இப்போது இந்த கவ் சேம் கவ்வாக இருக்கிறதுனால இந்த 2 கவுக்கும் டச் ஆகிருக்க பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே -4,0வும் இங்கே 1,0வும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரா த கிராஃப். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய் கிடச்சிருச்சு. அந்த இதை வந்து ட்ரா பண்ணிட்டோம். தென் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 8ங்கிற ஒரே லைனில் போகுது. ஸோ அப்போ இங்கேயும் அந்த 8ங்கிற ஒரு இடத்துல தான் மார்க் டச் ஆகிருக்கு. 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கு ஒய் ஈக்குவல் டு 8ங்கிறது. அப்போ அந்த 2 பாயிண்ட்டுமே பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது -1ம் -1ம் 6ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது -2, சாரி தப்பாக எழுதியிருக்கேன். இதில் இங்கே பார்க்கும்போது -2, இந்த பக்கம் போகும்போது அது 7ங்கிறது வரும். ஸோ அப்போ -2,7.
நெக்ஸ்ட்டு ட்ரா த கிராஃப். ஒரு கிராஃப் ட்ரா பண்ணோம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிறோம். சேம் எக்ஸ் வேல்யூஸ் போட்டுட்டோம், அதுக்கு தேவையான ஒய் வேல்யூஸ் கிடச்சிச்சு, அதுக்கான கிராஃப் இந்த மாதிரி இந்த பேரபோலிக் கிடக்குது. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்க்கு வேல்யூ போட்டு ஒய் கண்டுபிடிக்கிறோம். அந்த லைன் இந்த மாதிரி கிடைக்குது, 2 இடத்துல அது டச் ஆகுது. அப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் எழுதிக்கிறோம். தென் ட்ரா த கிராஃப். ஒய் ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இதுலேருந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒய் ஈக்குவல்ட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த கிடைக்குது. இதுலேருந்து எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அதுலேருந்து பேரபோலா போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு வேல்யூஸ் போடுறோம். வேல்யூஸ் போடும்போது அது 2 இடத்துல டச் ஆகுது. அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். தேங்க்யூ.